பாரம்பரியமிக்க இந்த உளுந்தங்களியை குக்கர்லேயே ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. திருநெல்வேலி ஸ்பெஷலான உளுந்தங்களியை இன்னும் ஸ்பெஷலாக்க மாப்பிள்ளை சம்பா அரிசியும் கருப்புளுந்தும் சேர்த்து இந்த களி மாவு தயார் பண்ணியிருக்கோம். ஸோ 400 கிராம் களி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 400 கிராம் கருப்பட்டி, கொஞ்சமாக செக்கு நல்லெண்ணெய் இருந்தால் போதும். இந்த களி செஞ்சிடலாம். 1 கப் மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி. ஸோ 3 கப் தண்ணியில் இந்த கருப்பட்டி நல்லா கரையிற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கணும். பாகுபதெல்லாம் வர தேவையில்லை. கருப்பட்டி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா குக்கரில் வடிகட்டிக்கோங்க. இப்போது மாவை எல்லா பக்கம் விழுற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு கலரக்கூடாது. இப்போது குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். விசில் கவுண்ட்லாம் தேவையில்லை. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா கை விடாமல் அந்த ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கலரணும். இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பண்ணணும், இல்லைனா கட்டி விழுந்துடும். இப்போது கிண்ணதுக்கப்புறமா செக்கெண்ணெய் கொஞ்சமாக எடுத்து அந்த கையில் தொட்டுட்டு அப்படியே உருண்டையாக உருட்டிட்டிங்கன்னா களி உருண்டையாக அழகாக வந்துடும். அப்படியே சாப்பிட்றத விட இந்த உருண்டையாக அப்படியே கடித்து சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு. இந்த டேஸ்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. களி மாவு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு. தேங்க்யூ.